பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை. அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை மன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை தப்புவிப்பேன். நீ பயப்படுகிற மனுஷர் கையிலே நீ ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை. ஆண்டவர், நான் உன்னை தப்புவிப்பேன்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்லலை, நிச்சயமாய் உன்னை தப்புவிப்பேன். நான் நீ பயப்படுகிற மனுஷன் கையிலே உன்னை என்ன பண்ண மாட்டேன், நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில காரியங்களை குறித்து சிலரை குறித்து நாம் பயந்து கொண்டிருப்போம். அன்பானவர்களே, ஆனால் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். யாரின் கைக்கு என்று சொன்னால், நீங்கள் யாரை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ, யார் நிமித்தமாய் பயப்படுகிறீர்களோ, எந்த மனுஷனை பார்த்து நீங்கள் அதிகமாய் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த மனுஷரின் கையிலே நீ ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த வசனம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யாருக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எபெத்மெலேக் என்கிற ஒரு மனுஷனை பார்த்து நீ சொல்லு, பாபிலோன் ராஜா இந்த நாட்டை, இந்த யூதா தேசத்தை அடிமைப்படுத்த அவன் வருகிறான், எல்லோரையும் பிடித்து கொண்டு போவான். ஆனால் உன்னை நான் தப்புவிப்பேன், நீ பயப்படுகிற அந்த மனுஷரின் கையில் நீ ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார். அன்பானவர்கள், என்ன நடந்தது? அதே போல பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்தார், அந்த யூதா தேசத்தை சிறைபிடித்தார். ஆனால் இந்த எபெத்மெலேக் என்கிற ஒரு மனுஷனையும் எரேமியாவையும் அந்த மனுஷன் ஒன்றுமே செய்யலை. அவர்கள் ஒரு சின்ன ஒரு தீமையும் கூட இவர்களுக்கு செய்யவில்லை என்று சொல்லி சரித்திரம் இவர்களை குறித்து சொல்லுகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனுஷர்களை குறித்து நாம் பயத்தோடு இருப்போம். சில சூழ்நிலைகளை குறித்து நாம் பயத்தோடு இருப்போம். எனக்கு அன்பானவர்கள், அது மட்டுமல்ல, சில நேரத்தில் நாம் சில பிசாசின் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முகம் கொடுக்க வேண்டிய பிரச்சனைகள் குறித்து அதிகமாய் பயப்படுவோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தப்புவிப்பேன். நீ பயப்படுகிற மனுஷன் கையில் நீ ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை. நீ பயப்படுகிற காரியத்தில் நீ ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை. நீ பயப்படுகிற பிசாசினுடைய கிரியைகளுக்கு நீ ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சர்வசாதாரணமாக அடிக்கடி உபயோகப்படுத்துகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு யாரோ யாரோ செஞ்சிட்டாங்க, ஏதோ சூனியம் பண்ணிட்டாங்க, ஏதோ ஏவல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சர்வசாதாரணமாக நம்ம ஆண்டவருடைய வசனத்தை அறிக்கையிடுவதை பார்க்கிலும் ஒரு படி அதிகமாக நாம் மாந்திரிகத்தை குறித்தும் பிசாசை குறித்து தான் நாம் அதிகமாக என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா நாம் அறிக்கையிடுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய வசனத்தை நீ அறிக்கையிடு. ஆண்டவர் சொல்லுகிறாரே, உன்னை தப்புவிப்பேன், நீ பயப்படுகிற மனுஷன் கையிலே நீ ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி. அன்பானவர்களே, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ அந்த காரியத்திற்கு ஒரு நாளும் உங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார். யாக்கோபு 20 வருஷம் தன்னுடைய மாமாவாகிய லாபானின் வீட்டில் இருக்கிறார். அவர் தன்னுடைய வீட்டிற்கு, தன் தேசத்திற்கு திரும்பி போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 20 வருஷம் கழித்து நீ உன் தேசத்துக்கு திரும்பி போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ அவருக்கு திடீரென்று ஒரு காரியம் நினைவுக்கு வருகிறது. என்னவென்று சொன்னால், 20 வருஷத்திற்கு முன்பதாக தன் சொந்த சகோதரனாகிய ஏசாவை ஏமாற்றி அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை பறித்து கொண்டது இப்போ ஞாபகத்துக்கு வருது. இப்போது அப்பாவுடைய வீட்டுக்கு போன அண்ணனை பார்க்கணும், அண்ணன் எப்படி இருப்பார், என் மேல் அன்பாக இருப்பாரா கோபமாக இருப்பாரா தெரியாத, என்ன நடக்கும்னு சொல்லி பயப்படுகிறார். அன்பானவர்களே, ஒரு சிலரை போய் ஏசா எப்படி இருக்கிறான்னு சொல்லி பார்த்து விட்டு வரும்படியாக யாக்கோபு அனுப்புகிறார். அவர்கள் சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் பார்த்துட்டு வந்தோம், அவர் 400 பேரோடு கூட எதிர்கொண்டு வருகிறான்னு சொன்ன உடனே இவர் அதிகமாய் பயப்படுகிறார். உடனே ஆண்டவரை பார்த்து அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீங்கள் தானே போக சொன்னீங்க, ஆண்டவரே என் சகோதரனுக்கு என்ன தப்புவீங்க ஆண்டவர்னு சொல்லி ஜெபிக்கிறார். அன்பானவர்களே, நடந்தது என்ன? ஏசா கோபத்தோடு வருவார் என்று சொல்லி யாக்கோபு நினைத்தானால் ஏசா அன்போடு பாசத்தோடு வந்தான்.
அன்பானவர்களே, எல்லா பழைய காரியங்களையும் மறந்து தன்னுடைய தம்பி தனக்கு துரோகம் செய்திருந்தாலும் யாக்கோபை அவர் அணைத்து கொண்டார். அன்பானவர்களே, எந்த ஏசாவை பார்த்து யாக்கோபு பயந்தாரோ அந்த ஏசாவின் கையிலே யாக்கோபு ஒப்புக் கொடுக்கப்படவில்லை, கர்த்தர் ஒப்புக் கொடுக்கவில்லை. அன்பானவர்களே, அதே போல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படுகிற மனுஷன் கையிலே நீ ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை, உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, உன்னை தப்புவிப்பேன், நீ பயப்படுகிற மனுஷன் கையிலே நீ ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி சொன்னீரேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் யாரை குறித்து எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா காரியங்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளை தப்புவித்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் கூட இருந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.